எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோட சின்ன தங்கச்சி அவங்க எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் வசந்த விழா வச்சுருக்காங்க. சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க. நான் தங்கச்சியோட மச்சான் பொண்டாட்டி எல்லோரும் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சமையல் மாஸ்டர் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சமையல் நடந்துக்கிட்டு இருக்குங்க. எங்கள் அக்கா பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய வெங்காயம் தயிர் பச்சடிக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்காங்க. இவங்களே பார்த்திங்கன்னா எல்லாமே சமையல் வேலை ஃபுல்லாக முடித்து பரிமாறுறது எல்லாம் அவங்களே பார்த்துக்கிருவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பாத்திரமெல்லாம் கழுவி வச்சு வாழை இலை எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பேசி விட்டாச்சு. இப்போ ரசம் வச்சுட்டாங்க, அடுப்பில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்காக இங்கே எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாயந்தரம் 3:30 to 4:30 விசேஷங்க. அதுக்குள்ளே சமையல் வேலையெல்லாம் முடிக்கணும். காலையிலேயும் 10 மணிக்கு மேலே வந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தப்பாவும் சமையல் மாஸ்டர் அண்ணனும் 2 பேரும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இடையில பசங்க எல்லாருமே வந்துடுவாங்க. சமையல் வந்து நல்லா பண்ணுவார் அண்ணன். எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தாங்க இவர். எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே பார்த்திங்களா அண்ணனை தான் கூப்பிடுவோம். அண்ணனும் சித்தப்பா தான் வந்து சமைப்பாங்க. மட்டன் கறி நல்லா வேக வச்சு இது குழம்புக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வசந்த விழான்னா செய்முறை வாங்குறதுங்க. இந்த மாதிரி கறி விருந்து வச்சு எல்லோரும் நிறைய பேருக்கு சொந்த பந்தம் எல்லாருக்கும் செஞ்சு வச்சதை நம்ம மறுபடியும் வாங்குறது தான் வசந்த விழா. இந்த மாதிரி பத்திரிக்கை அடித்து வாங்குவோம். இப்போ குழம்பு வந்து கலக்கி வச்சுட்டாங்க. குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம செய்கிறதுக்கும் சமையல் மாஸ்டர் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. டேஸ்ட்டு வந்து அவங்க ஒரு மாதிரி அவங்களோட கைப்பக்குவம் நல்லாயிருக்கும். இப்போ அக்கா பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை கழுவிக்கிட்டு இருக்காங்க உரித்ததை. அவங்களே எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. நம்ம ஒரு வேலை இல்லை. நம்ம நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு சாம்பார், ரசம், பொரியல் இதெல்லாம் வைக்கிறதுக்காக வந்தாச்சுங்க. முந்திரி பருப்பு இருந்துச்சு, எடுத்து சாப்பிட்லாமேன்னு நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நல்லா இருந்துச்சு. பசியோடு இருந்தேன்னா சரி முந்திரி பருப்பு 2 சாப்பிடவும் பசி அடங்கிருச்சுங்க. நல்லா இருந்துச்சு. நம்ம வந்ததுக்கு 2 முந்திரி பருப்பை வாயில் போட்டாச்சு. சாப்பிட்டு நம்ம வேலையை பார்க்கலாமேன்னு வந்தாச்சுங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா பார்த்தா அவ்வளவுதான் போச்சு, சத்தம் போட்டுருவார். நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு நானும் வந்துட்டேன். சமையலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேன் தண்ணி தான். பாத்திரம் விளக்க செய்ய இதெல்லாம் தெருவில் வரும் பார்த்திங்களா அந்த தண்ணி பிடிச்சி வச்சுருக்கு. இப்போ தங்கச்சியோட மச்சான் பொண்டாட்டி தங்கச்சியவங்க நான் எல்லோரும் காயை கட் பண்ணி சாம்பார் பொரியல் எல்லாம் செய்யணும். தம்பி பொண்டாட்டியை பூ கட் பண்ண உட்கார வச்சாச்சு. பூ கட்டுறதுக்கு பூ 1/2 கிலோ வாங்கியிருக்குங்க. எல்லோரும் தலைக்கு வைக்கிறதுக்கு. எங்கள் சித்தி வேறு அவங்க தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை கட்டியாச்சு. எல்லாமே கட்டி மொத்தமாக வச்சுட்டோம்னா சாயந்தரம் எல்லோரும் தலை நிறைய வச்சுக்கலாமேன்னு கனகாம்பரமும் கொஞ்சம் கட்டி வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜில். இப்போ நம்ம ஆளுக்கு ஒரு வேலையாக பார்க்கலாம். தங்கச்சி குக்கரில் பருப்பு போட்டு வச்சாச்சு சாம்பாருக்கு காயெல்லாம் எடுத்து கொடுத்தேன். தங்கச்சி கழுவிட்டு வந்துருச்சுங்க. இன்னும் அப்படியே ஒவ்வொன்றா கட் பண்ணணும். சித்தப்பா பார்த்திங்கன்னா வந்து சிலிண்டரை மாட்டி விட்டுட்டு கிளம்பிட்டார். குக்கரில் பருப்பு வேக போட்டிருக்கு சாம்பாருக்காக. இப்போ காய் கட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய வேலை இப்போ பார்த்திங்கன்னா கோஸு கட் பண்ணலாமேன்னு கட் பண்ணால் இல்லை வேண்டான்றது தங்கச்சி. அந்த சீவுற தட்டு இருக்குது, அதை வேணும்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு தங்கச்சி சொல்லவும் அதை வச்சு விட்டாங்க. நான் இனி போய் அதை சீவணும். அந்த தட்டு கொண்டு வர வரைக்கும் நான் கொஞ்சம் லைட்டாக வீடியோ எடுத்துக்கிறலாம். அடுத்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கலான்னு வந்துட்டேன். எங்கள் சித்தப்பா பார்த்திங்கன்னா டீ வாங்கிட்டு வந்திருக்காங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அங்கே பேக்கரியில் போய் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சித்தப்பாவும் சமையல் மாஸ்டர் அண்ணனும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்தந்த டயத்துக்கு நேரத்துக்கு டீ குடித்தாதாங்க வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். டீ குடித்து பழகினவங்களுக்கு அந்த டயத்துக்கு டீ குடிக்கலைன்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குவாங்க. நமக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. நம்ம முன்ன பின்ன குடிச்சிருந்தா தானே அந்த டயத்துக்கு கிறுக்கு பிடிக்குமா இல்லை பைத்தியம் பிடிக்குமான்னு நமக்கு என்ன தெரிய போகுது. என் சித்தப்பா சொன்னார், எங்கள் மாமாவும் சித்தப்பாவும் கிளாஸ்மேட்டாங்க. அதை தான் சொல்லிகிட்டு இருந்தார். சரி இப்போ இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு அப்படியே நானும் இங்கே வந்துட்டேன் வேலை செய்கிறதுக்கு. இங்கே அக்காவங்க வெங்காயம் நறுக்கிட்டு இவங்களும் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தம்பி அந்த சீவர தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டான் வீட்டில் இருந்து. நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். நம்ம பங்குக்கு நம்ம இப்படியே சும்மா அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான் போச்சு. எங்கள் அப்பா பார்த்தாருன்னா சத்தம் போட்டுருவார் அப்படின்னு வந்துட்டேன். தம்பி பொண்டாட்டி பூ கட்ட, தங்கச்சி காய் நறுக்க, மாமா பொண்டாட்டி காய் கட் பண்ண. இந்த பிள்ளைய கிளாஸ்மேட்டு தாங்க. தங்கச்சியோட மச்சான் பொண்டாட்டி சேலை கட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த பிள்ளை. நல்லா சீவுறதுக்கு இந்த தட்டு நல்லா இருக்குது. நல்லா பூ போல் விழுகுதுங்க.
இப்போ பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. ஜீனி சர்க்கரையை போட்டு அப்படியே பாலை காய்ச்சி ஊற்றினோம்னா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பருப்பும் ரெடியாகி இறக்கி வச்சாச்சு. நம்ம சாம்பாருக்கு காயை தாளித்து விட்டுற வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நம்ம பொரியலை வச்சு விட்டுறலாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன். சொல்லவும் சரிங்கக்கா பாயாசத்தை வச்சு விட்டு இப்போ பொரியலுக்கு நம்ம பாசிப்பருப்பு போட்டு கோஸை இறக்கியாச்சு. அந்த வேலையை முடிஞ்சு இப்போ அப்பாவும் மாமா வந்திருக்காங்க. 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சித்தப்பாவும் கூட நின்று பேசிகிட்டு இருக்காருங்க. இப்போ காய் வெங்காயம்லாம் அந்த அக்காவங்க கட் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து தேங்காய் கட் பண்ண போகிறாங்க போல இருக்குது அரைக்கிறதுக்கு. ஒவ்வொரு வேலையாக அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க 2 பேரும் ஹெல்ப்புக்கு வச்சுருக்காங்க. இந்த சமையல் அடுப்பு முன்னாடி சமையல் மாஸ்டர் அண்ணனும் சித்தப்பாவும் நின்றுருக்காங்க. இனி பசங்க வாழை இலை அறுக்கிறதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துடுவாங்க. நல்லா கம்மன்னு இந்த மட்டன் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. நல்லா வாசமாக இருந்துச்சு. இன்னும் அரைச்சி ஊற்ற வேண்டியதெல்லாம் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். முந்திரி பருப்பெல்லாம் பாருங்கள் அள்ளி அள்ளி போடுறாரு சித்தப்பா. முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றினாலே அது ஒரு டேஸ்ட் கிடைக்கிதுங்க மட்டன் குழம்புக்கு. இந்த அடுப்பில் சிக்கன் கிரேவிக்காக அதையும் தாளித்து ஊற்றிட்டாங்க. நான் அதெல்லாம் பார்க்கல, நான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தனால. இவங்க சமையல் மாஸ்டர் எப்படி செய்கிறாங்கன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். இவங்ககிட்ட கேட்டுட்டு ரெசிபி இது பார்த்திங்கன்னா அந்த ஈரலெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அது லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி போடுவாங்களாம். அதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சித்தப்பாட்ட சொல்லிகிட்டு இருந்தார். வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இடையில லேசாக தூறல் வேற போட்டுச்சுங்க. நல்ல வேலை அன்றைக்கி மழை இல்லை. மறுநாள் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு விசேஷத்துக்கு மறுநாள். இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. சாம்பாருக்கு தாளித்து எல்லாம் ஊற்றியாச்சு. நீ மசால் கலக்கி ஊற்ற வேண்டியதாங்க சாம்பாருக்கு. அப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி பருப்பு ஊற்றியாச்சுன்னா அவ்வளவுதான், சாம்பார் நமக்கு ரெடி ஆயிரும். அங்கே தங்கச்சி வதக்கிட்டு இருக்கும்போது நான் இங்கிட்டு வந்துட்டேன். சித்தப்பா அந்த மட்டன் குழம்புல அந்த கொழுப்பு இறக்குறதுக்கு முன்னாடி போட்டால் தான் கரையாமல் இருக்கும்னு அந்த கொழுப்பு எடுத்து சேர்த்துக்கிட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறமா பசங்கள்லாம் வந்துட்டாங்க. சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சு ஒலை நல்லா கொதிச்சிருச்சுங்க. அரிசி கழுவி போட்டாச்சுன்னா 10 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆயிரும். இறக்கி வச்சு விட்டாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பசங்க இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு விட்டோம்னா வர்றவங்களுக்கு சாப்பாடு தீர டயத்தில் அதுக்கு முன்னாடியேவும் டக்குன்னு சாப்பாடை வச்சு விட்டோம்னா வர்றவங்களுக்கு அப்படியே பரிமாறதுக்கு தோதாக இருக்கும்னு இப்போயே ரெடியாக எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. பசங்க இலைய இருக்கிறவங்க இலையும் அறுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோ விசேஷத்தில் பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட். பாய். நன்றி, வணக்கம்.